அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கணேசன் குரல் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பற்றிய அப்டேட்டுகளை வெளியிட்டு வருவது நீங்கள் அறிந்த விடயம். எனவே இன்றும் கூட ஒரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய முக்கியமான 4 விடயங்கள் என்ற தலைப்பில் இந்த கருத்து உங்களுடன் பேசலாம் என்று இருக்கின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யதார்த்தவாதி, வெகுசன விரோதி, எதையும் துணிந்து சொல்பவர். எதையுமே அவர் தனக்கு சரியென்று பட்டால் அந்த கருத்தை வெளியிடுபவர். எனவே உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசுகின்ற அந்த மனநிலையில் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை. இது அனைவருக்கும் தெரிந்தது. அண்மைய காலத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மாகாண மட்ட தேர்தலில் மாகாண முதலமைச்சராக போட்டி போடப் போகின்றார். இதற்கான காய் நகர்த்தல்களைத்தான் ஐரோப்பாவில் செய்து வருகின்றார் என்று சொல்லி சில கருதுகோள்கள் பலரிடம் இருக்கின்றன. இருந்த போதும் அந்த விடயம் உண்மையாகத்தான் இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய இலக்கு நோக்கி சரியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஐரோப்பாவில் தஞ்சமடைய போகிறார் என்று சொல்லியும் அவர் இலங்கைக்கு திரும்பி வர மாட்டார் என்று சொல்லியும் பலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். பல்வேறு சமூக ஊடகங்களை சம்பந்தமாக வாத பிரதிவாதங்கள் அல்லது சர்ச்சையான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இருந்தபோதும் தான் வெகு விரைவில் இலங்கைக்கு வரப்போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். எதிர்வரும் 3ஆம் தேதி ஒரு சந்திப்பை மேற்கொள்ளப் போகிறதாக கூறுகின்றார். அது ஐக்கிய நாடுகளினுடைய முக்கிய பிரதிநிதிகளை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். அதைவிட 4ஆம் தேதியும் ஒரு முக்கிய பிரதிநிதிகள் சம்பந்தமாக இலங்கை சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை கதைக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். ஆகவே 3ஆம் தேதி 4ஆம் தேதி இரண்டும் தன்னுடைய இறுதி சந்திப்புகளாக இருக்கும் என்று கூறுகின்றார். இதேவேளை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி பாதுகாட்டு உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார். வரவு செலவு திட்டம் ஒன்றை வெளியிட்டு அந்த பட்ஜெட் சம்பந்தமான உரை நிகழ்த்த உள்ளார். எனவே இந்த முக்கியமான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இதைவிட இந்த நவம்பர் மாதம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாடு என்று சொல்லியும் எமது போராட்டத்தினுடைய வரலாறுகள் மற்றும் போராட்டத்தினுடைய தியாகங்களை நினைவு கூறுகின்ற நாள் என்று சொல்லியும் கூறுகின்ற அர்ச்சுனா மிக முக்கியமான 4 தலைப்புகளில் சில விடயங்களை நாங்கள் பேசலாம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதாவது டாக்டரினுடைய அண்மைய கால பேச்சுக்கள், அதாவது யூரோப் நாட்டில், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்திருக்கின்றார். பிரான்ஸு, ஜெர்மனி, மற்றது சுவிட்சர்லாந்து என்று சொல்லி பல நாடுகளுக்கு விஜயம் செய்து வருகின்றார். டென்மார்க் போன்ற நாடுகளிலும் அவர் பிரயாணம் செய்து வருகின்றார். இந்த நாடுகளிலே அவர் அங்குள்ளவர்களை கோப்பை கழுவி வேலை செய்கின்றார்கள் என்று சொல்லியும், அதாவது இங்கிருந்து சென்ற யாழ்ப்பாணம், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து சென்ற இலங்கையிலிருந்து சென்ற தமிழர்கள் கோப்பை கழுவுகிறார்கள் என்று சொல்லியும், டொய்லெட் கழுவுகிறார்கள் என்று சொல்லியும் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசியதாக சுவிஸ் நாட்டில் சந்தித்த ஒரு சகோதரி அர்ச்சுனா ராமநாதனிடம் குறை கூறுகின்றார். இந்த குறை கூறலை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறு தீர்த்து வைத்தார் என்பது மிகவும் சுவாரஸ்யமான இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். அடுத்தது யூரோ நாட்டில், அதாவது ஐரோப்பா நாட்டில் தமிழர்கள் உல்லாசமாக வாழ்கின்றார்கள், சொர்க்கபுரிகளை அமைத்திருக்கின்றார்கள், லக்ஸரியாக வாழ்கின்றார்கள், மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் என்று சொல்லி எல்லாம் கருத்து நிலவுகின்றது. இந்த கருத்து சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாகவும் புலிகளின் பெயர்களில் காசு சேகரித்தவர்கள் அங்கு எவ்வாறு வாழ்கின்றார்கள், அதே நேரத்தில் புலிகளின் பெயரில் காசு சேகரித்தவர்களுக்கு, பண மோசடி செய்தவர்களுக்கு அந்த லோன் எடுத்து காசு கட்டியிருக்கின்ற சாதாரண பொதுமக்கள், அதாவது ஐரோப்பா நாடுகளில் ஆங்காங்கே வாழ்கின்ற இங்கே இலங்கையில் நடைபெற்ற தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய அபிமானத்தை வென்றவர்கள், அதாவது அபிமானத்தை பெற்றவர்கள், அதாவது போராட்டம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி துடித்தவர்கள், இந்த புலிகளின் பெயரில் காசு சேர்த்தவர்களுடைய வலையில் எவ்வாறு விழுந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு, அதே வேளையில் புலிகளினுடைய பெயர்களில் காசு சேகரித்தவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு, இவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த உல்லாச வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி அது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார். இது சம்பந்தமாகவும் வெளிநாட்டு மோகம் காரணமாக இங்கே வர வேண்டாம், அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு வர வேண்டாம், இங்கே நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் கஷ்டப்படாப்பா, இங்கே உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள் என்று சொல்லியும், அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம், அண்மைய நாட்களில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை தேடி வெளிநாட்டு மோகத்திற்கு அடிமைப்பட்டு
கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர் அவ்வாறு போனது அவருடைய அந்த அறியாத்தனம் என்று சொல்லி மிகவும் மோசமாக ஒரு காணொலியை விட்டிருக்கின்றார். அதாவது அவர் அறியாத்தனத்தால் அங்கு வந்து பெலாரஸ் நாட்டின் எல்லையில் பெலாரஸ் நாட்டு படைகளினால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரை இழந்திருக்கின்றார். இது தேவைதானா? இவர் யாழ்ப்பாணத்திலிருந்து சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம், ஆன்லைனில் ஒரு வேலை தேடி இருக்கலாம், அதைவிட அரசாங்க உத்தியோகம் இவருக்கு இருக்குது, திருமணம் ஒன்றை நல்ல ஒரு அழகான பொண்ணை திருமணம் செய்திருக்கலாம், 2 பிள்ளைகளை பெற்று வாழ்க்கை தரத்தை சிறப்பாக அமைத்திருக்கலாம் என்று சொல்லி இது சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை வெளியிடுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இவை சம்பந்தமான ஒரு தொகுப்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையும். எனது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார்கள். இது எமது போராட்ட வரலாற்றை சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற ஒரு வரலாறு என்று சொல்லியும் எமது இழப்புக்கள், எமது வெற்றிகள், எமது இழப்புக்கள் அனைத்தையும் துல்லியமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்தை எந்த தமிழனும் மறக்க மாட்டான் என்று சொல்லி நவம்பர் மாதத்தினுடைய பல்வேறு சிறப்பம்சங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். இதற்கான விளக்கங்களை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது. எமது மக்கள் இந்த விளக்கங்களை கேட்கின்ற நிலையில் இல்லை. அந்த அளவுக்கு இந்த விளக்கங்களை நாங்கள் இனி வருகின்ற சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்ல முடியாது என்று சொல்லியும், அதே வேளையில் இதே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது என்று சொல்லியும், இதற்கு பல வீடியோக்களை நாங்கள் போட வேண்டி வரும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நவம்பர் மாதத்தினுடைய சிறப்பை எமது இளம் தலைமுறையினருக்கு எடுத்து காட்டுகின்றார். இரண்டாவது விடயம் இந்த பட்ஜெட். அதாவது எதிர்வரும் இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைத்து அதில் கலந்துரையாடவிருக்கின்றார். அது சம்பந்தமான உரையாடல் ஒன்றை நிகழ்த்தவிருக்கின்றார் என்று சொல்லி இந்த நவம்பர் மாதத்தில் 2 விடயங்கள் நடைபெறுகின்றது என்று சொல்லியும் இந்த நவம்பர் மாதம் எனவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நவம்பர் மாதமாக இருக்கிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவரை எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, என்ன டாக்டர் நீங்கள் ஐரோப்பாவில் தங்க போகிறீர்களா? நீண்ட நாட்களாக ஐரோப்பாவில் நிற்கிறீர்கள், பல நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்கின்றீர்கள், பல நாடுகளில் 2 காணொலிகள் எடுத்து வெளியிடுகிறீர்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் பெரிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறது என்று சொல்லுகின்றீர்கள். எனவே உங்களுடைய நிலையை பார்க்கின்ற போது நீங்கள் ஐரோப்பாவில் செட்டிலாக போகிறீர்கள், அங்கே தங்க போகிறீர்கள் போன்ற கருத்துக்கள் பல்வேறு சமூக ஊடகங்கள் மட்டுமில்லை சாதாரண மக்கள் மத்தியிலும் ஒரு சந்தேகத்துக்குரிய கருத்தாக இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக தான் விரைவில் வருவேன் என்று சொல்லியும் தான் இலங்கை தான் யாழ்ப்பாணத்தை தான் விரும்புவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். எனவே மிக விரைவில் உண்மைகளை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கான ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். மேலும் அண்மைய நாட்களில் இலங்கையில் நடைபெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டுக்கள் காரணமாக சாதாரண பொதுமக்கள் என்று இல்லாமல் அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகிறவர்கள் அநேகமாக பாதாள உலக குழுக்கள் தான் என்று சொல்லியும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சுட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொல்லியும் சில விடயங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னரே ஒருவர் சுட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்துருவாக்கம் நிலவி வந்திருக்கின்றது. எனவே பாதாள உலக குழுக்களுக்குள் நடைபெறுகின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தற்பொழுது வெலிகம என்கின்ற பிரதேச சபை தலைவரனுடைய அதாவது தவிசாளர்களை சுட்டுக் கொள்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது. அரசியல்வாதிகளிலும் கை வைத்து விட்டார்கள். இதன் காரணமாக எதிர்க்கட்சியினர் மிகுந்த பரபரப்பாக மிகுந்த பயப்பீதியுடனும் இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் தான் இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கின்றது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். தமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் இதற்காக போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டவர்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரையும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூட்டாக ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். இதற்காக 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இலங்கையைச் சேர்ந்த 20 எம்பிகள் கூட்டாக தமக்கு துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். தற்காப்புக்காக தமக்கு துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 6 பேர் இந்த இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்து ஒருவருக்குத்தான் அங்கே துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும் ஏனைய 5 துப்பாக்கி வழங்கப்பட்டு இருக்கப்படவில்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறை கூறுகின்றார்.
தான் ஏற்கனவே தனக்கு பாதுகாப்பில்லை, தனக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரிய அதிகாரிகள் ஊடாக உரிய அமைச்சுகளுக்கும் உரிய திணைக்களங்களுக்கும் சமர்ப்பித்த தன்னுடைய கோரிக்கை கூட நிராகரிக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பாதுகாப்பு கோரிக்கை சம்பந்தமாக விசாரிக்கப்பட்ட போது அவருக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்று சொல்லி உரிய அதிகாரிகளால் தனக்கு துப்பாக்கி வழங்குகின்ற அந்த தன்னுடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். தற்போது 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்களிலும் 2 பேருக்கு துப்பாக்கியை கொடுத்துவிட்டு அனுரா அரசாங்கம் தப்பித்து போய்விடும், அனுரா அரசாங்கம் சமாளித்துவிடும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தின் மீது குறைகள் கூறுகின்றார். மேலும் தற்போது இலங்கை அரசாங்கத்துக்கு பல நாடுகளிலிருந்து பிரஷர் வருகிறதாக கூறுகின்றார், பல நாடுகளிலிருந்து அழுத்தம் வருகின்றதாக கூறுகின்றார். இலங்கையில் நடக்கின்ற துப்பாக்கிச் சூடுகள் அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக பல மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை கண்டித்திருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மறைமுக பிரஷர்கள் கொடுத்திருக்கின்றார்கள், மறைமுக அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் தற்போது பதறியடித்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்டவர்கள் இவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்காக 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை சரியாக திறம்பட சரியான முறையில் அந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி சொல்கின்றார்கள். அநேகமாக 20 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய துப்பாக்கி, அதாவது தற்காப்புக்காக துப்பாக்கிகளை கேட்டிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகள் அநேகமாக நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லி சந்தேகத்தை வெளியிடுகின்றார்கள், பலரும் சந்தேகத்தை வெளியிடுகின்றார்கள். அடுத்த இந்த அரசாங்கத்துக்கு சர்வதேச மட்டத்தில் ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது. அடுத்த அழுத்தம் இன்னொரு முறையில் வந்திருக்கின்றது. அதாவது வெலிகமையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் கொலை. எனவே இந்த தவிசாளர்கள் கொலைக்கு இது எதிர்க்கட்சி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் மீது தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த பிரதேச சபை தவிசாளர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக சஜித் பிரேமதாசா, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே இவர் ஏற்கனவே தன்னுடைய பாதுகாப்பு கோரிக்கையை பொலிஸ்மா அதிபருக்கு வைத்த போதும் அந்த பாதுகாப்புக்கான அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் அவர் துப்பாக்கிச் சூட்டில் இறக்க நேர்ந்தது. எனவே இதனுடைய பொறுப்பு அரசைத்தான் சாரும் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கருத்துக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை பதிலடியாக கூறியிருக்கின்றார். இந்த சஜித் பிரேமதாசா கூறிய வெலிகம பிரதேசத்தினுடைய பிரதேச சபை தவிசாளர், அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் அவர் ஒரு குடு வியாபாரி என்று சொல்லியும் அவர் ஒரு போதை வஸ்து கடத்தல்காரன் என்று சொல்லியும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருப்பவர் என்று சொல்லியும் இவரை தன்னுடைய கட்சியில் இணைத்ததே சஜித்துக்கு பெரிய ஒரு தவறு என்று சொல்லியும், எனவே பொதுமக்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய காசில் பாதாள அரசாங்கத்தினுடைய காசில் போதை வஸ்து கடத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த இடத்துல தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே அவர் ஒரு குடு கடத்துகின்றவர், அதாவது போதை வஸ்து கடத்துகின்றவர், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர் என்று சொல்லி நீங்கள் நம்புகின்ற பட்சத்தில் அவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிரடியான கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் கைது செய்யாதது உங்களுடைய தவறு, எனவே இதை விட்டுவிட்டு அவரை சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றது, எனவே இது ஒரு தவறானது என்று சொல்லியும் இதன் காரணமாக சர்வதேச அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது என்று சொல்லியும் இதன் காரணமாகத்தான் அண்மையில் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி கொடுக்கின்ற அந்த விடயத்துக்கு, அந்த கோரிக்கைக்கு, அந்த விண்ணப்பத்திற்கு சாதகமான பதில் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கின்றது, அது சாதகமாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விழுந்து சிரிக்கின்றார். ஏன் சிரிக்கிறார் என்று சொல்லி அவருடைய சிரிப்புக்கான காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அவர் இந்த கருத்தை சொல்கின்றார். நீங்கள் எல்லோருக்கும் துப்பாக்கிகளை கொடுங்கள், அர்ச்சுனாக்கு மட்டும் துப்பாக்கிகளை கொடுத்து விட்டுறாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எல்லாரையும் சுட்டு விளையாடி விட்டுருவார் என்று சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் உண்டு தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வு காரணமாக விழுந்து சிரிக்கின்றார்.
அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் பேச வந்த முக்கியமான விடயத்தை கடந்து பல்வேறு விடயங்களை பேசுவதாக கூறுகின்றார். ஆனால் தான் பேச வந்த விடயம் இந்த வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்த வடக்கு கிழக்கு வாழ்கின்ற வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை உல்லாசமான வாழ்க்கை, அதாவது சொர்க்கபுரிகளான வாழ்க்கை, அதாவது லக்ஸரியான வாழ்க்கை, மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இந்த இடத்துல தன்னை சுவிட்சர்லாந்தில் வழிமறைத்த ஒரு சகோதரி சம்பந்தமாக ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். அந்த கருத்தை கூறுவதற்கு முன்னர் தான் இந்த ஐரோப்பிய நாடுகளில் வாங்கிய பொருட்களை பற்றி சொல்கின்றார். நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகின்ற போது எவ்வளவு பொருட்களை வாங்குவீர்கள்? நான் ஷாப்பிங் பண்ண போகின்ற போது இந்த சிறிய பேக்கில் ஒரு சிறிதளவு பொருட்களைத்தான் வாங்கியிருக்கின்றேன். எனவே என்னுடைய மகனினுடைய ஸ்விம்மிங்குக்கு, அதாவது என்னுடைய மகன் நீச்சல் அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கின்றேன். அவை கூட விலை குறைந்த பொருட்கள், நீச்சல் அடிக்கின்ற ஒரு உபகரணம் மற்றும் கண்ணுக்கு போடுகின்ற ஒரு கண்ணாடி, இந்த இரண்டையும் தான் வாங்கியிருக்கின்றேன். இது கூட விலை குறைந்த பொருட்கள் தான். எனவே என்னை பற்றி குளறுகின்றவர்கள் இந்த சம்பவத்தை கேட்கின்ற போது இன்னும் குளறுவார்கள். சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டுக்காரர்களுடைய காசில் அர்ச்சுனா ஷாப்பிங் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லி குளறுவார்கள். எனவே அவர்களுக்காகத்தான் நான் இந்த விடயத்தை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன். மிகவும் விலை குறைந்த பொருட்களை ஒரு சிறிய வாக்கில் தான் நான் வாங்கி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பதிவை பதிவிடுகின்றார். இதைவிட சுவிஸ் நாட்டில் தான் செல்கின்ற போது உண்மையான ஒருவன் ஒரு சுவிஸ் நாட்டுக்கு சென்றால் கைக்கடிகாரம் வாங்க வேண்டும். நான் கைக்கடிகாரம் கூட வாங்கவில்லை, அந்த அளவுக்கு என்னுடைய நிலை இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். சுவிஸ் நாட்டில் கைக்கடிகாரம் வாங்காதவன் முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு சுவிஸ் நாட்டில் ஒரு சகோதரி ஒருவர் வாங்கி தந்த என்னுடைய கைக்கடிகாரத்தை பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கைக்கடிகாரத்தை காட்டுகின்றார். இதே போல தனக்கு தான் அணிந்திருக்கின்ற ஸ்வீட்டர், அதாவது இந்த கடும் குளிரை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஆடைகளை கூட ஒரு ஏர்மனி சகோதரி தான் தனக்கு வாங்கி தந்திருக்கின்றார் என்று சொல்லியும், அந்த ஸ்வீட்டரை தான் இப்பொழுது அணிந்திருக்கின்றேன் என்று சொல்லியும், 2 ஸ்வீட்டர்கள், அதற்குள் 2 பெனியன்கள், இவ்வாறான சூழ்நிலைத்தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய எம்மவர்கள் வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும் அங்குள்ள வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை அவர் புரிய வைக்க முயற்சிக்கின்றார். மேலும் டிக்டாக் தளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் கத்துகின்றவர்கள் மற்றும் குளறுகின்றவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஏன் அர்ச்சுனாக்கு இந்த மாதிரியான வெளிநாட்டு சகோதரிகள் அர்ச்சுனாக்கு உதவி செய்கின்றார்கள்? வெளிநாட்டு சகோதரர்கள் ஏன் அர்ச்சுனாவில் பாசமாக இருக்கின்றார்கள்? நீங்களும் நல்லது செய்யுங்கள், உங்களுக்கும் அவர்கள் பாசமாக இருப்பார்கள், உங்களுக்கும் அவர்கள் கைக்கடிகாரம் மற்றும் கோட் சூட்டுகள் ஆகியவற்றை வாங்கி தருவார்கள். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். வெளிநாட்டில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் இவ்வளவு நேசமாக இவ்வளவு பாசமாக அர்ச்சுனா மீது இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் இன்னொரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காணொலியை ஆரம்பிக்கின்ற போது நான் டாக்டர் அர்ச்சுனா பேசுகின்றேன், அல்லது இலங்கையிலிருந்து நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பேசுகின்றேன் என்று சொல்லி அவர் தொடங்கி வைப்பார். எனவே இவ்வாறு தொடங்குகின்ற போது தம்பி அர்ச்சுனா ராமநாதன் பேசுகின்றேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு சகோதர பாசத்தை ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற சகோதரர்களும் தனக்கு ஒரு அறிவுறுத்தலாக ஒரு அறிவுரையாக கூறியிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். எனவே இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதனுடைய சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் கூறுகின்ற அந்த கமெண்ட்ஸ்காரர்கள் நீங்கள் எப்பொழுதும் டாக்டர் அர்ச்சுனா என்றே கூறுங்கள் என்று சொல்கின்றார்கள். எனவே அவருடைய தரத்துக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதர்கள் எதை கைக்கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் பார்க்கின்ற போதுதான் தெரியும். மேலும் அர்ச்சுனா ராமநாதர்கள் தான் இப்பொழுது நிற்கின்றது அன்னமசி பெஸ்டில் என்று சொல்கின்றார். அன்னமசி என்கின்ற நகரத்தினுடைய மையத்தில் தான் அவர் மிக நீண்ட காலமாக தங்கியிருந்தார். தற்போது அன்னமசி பெஸ்டில் செல்வதற்கு காரணம் அங்கு விலை குறைந்த தங்குமிட வசதிகள் இருப்பது தான் காரணம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். தான் ஏற்கனவே இருந்த தங்குமிடங்கள் அனைத்தும் விலை கூடிய தங்குமிடங்கள் என்று சொல்லியும் இதை கூட சமூக ஊடகங்களில் தன்னை பற்றிய விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் குளறுகிறவர்களுக்கு சாதகமாகிவிடும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். எனவே தான் இப்பொழுது அன்னமசி வெஸ்ட்டுக்கு நடந்து செல்கின்றேன் என்று சொல்கின்றார். ஏன் நடந்து செல்கின்றேன் என்று சொன்னால் தன்னுடைய செலவை குறைப்பதற்கு வாகனங்களில் ஏறி சென்றால் அதற்கு 15 யூரோக்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லியும் அந்த பணத்தை தான் மிச்சம் பிடிக்கலாம் என்று சொல்லியும் அதற்காகத்தான் நான் நடந்து செல்கின்றேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த இடத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செல்கின்ற போது இன்னொரு கருத்தையும் சொல்கின்றார். தன்னுடைய காணொளிகளை எடுக்கின்ற போது தான் ஒரு கையில் கேமராவை வைத்துக்கொண்டு தான் நடந்து செல்கின்றபடியால் கேமரா தொடர்ச்சியாக ஆடுவதாகவும், எனவே காணொளி தொடர்ச்சியாக ஆடி ஆடி காணொளி போடுவதாகவும், எனவே ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து ஆடாதவாறு காணொளியை வெளியிடுமாறு ஐரோப்பாவில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளினுடைய கோரிக்கைக்கமைய அர்ச்சுனா ராமநாதன்கள் தற்போது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு காணொளியை போடுகின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன்கள் மனிதர்களுக்கு எவ்வாறு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இன்றைய தினம் 2ஆம் தேதி என்றும், இன்றைய தினம் 2ஆம் தேதி என்று சொல்லியும், ஆனால் 3ஆம் தேதி ஒரு முக்கிய சந்திப்பு இருக்கு என்று சொல்லியும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கிய பிரதிநிதிகளை சந்திக்க போகிறேன் என்று சொல்லியும், அதே வேளையில் 4ஆம் தேதி இன்னொரு சந்திப்பு இருக்கின்ற சொல்லியும், அங்கம் பிரபல்யமான முக்கியமான தலைவர்களை சந்திக்க போகிறேன் என்று சொல்லியும், இந்த சந்திப்புகள் யாரை சந்திக்க போகிறார் என்பது அவர் தெளிவாக விளங்கப்படுத்தவில்லை. எனவே சந்திப்புகள் அனைத்தும் இரகசியமாக பேணப்படும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன்கள் தெளிவுபடுத்துகின்றார். எனவே இந்த 2 சந்திப்பு, 3ஆம் தேதி சந்திப்பும் 4ஆம் தேதி சந்திப்பும் தன்னுடைய இறுதி சந்திப்புகளாக இருக்கும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். போக்குவரத்தை செலவை குறைப்பதற்காக அர்ச்சுனா ராமநாதன்கள் அன்னமசி பெஸ்ட்டை நோக்கி நடந்து செல்கின்றார். இந்த இடத்துல 3.2 கிலோமீட்டர், அதாவது 3.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு 15 யூரோக்களை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும், அந்த ஏன் 15 யூரோக்களை தான் செலவு செய்வார் என்று சொல்லியும், அதை மீதப்படுத்தலாம் என்று சொல்லியும் அவர் கால்நடையாக நடந்து செல்கின்றார். இந்த இடத்திலே அவர் முக்காவாசி தூரத்தை நடந்து சென்ற போது மீண்டும் அந்த ஆன்லைன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த இனி செல்கின்ற இடத்திற்கான செலவு எவ்வளவு என்று சொல்லி பார்க்கின்ற போது முக்காவாசி தூரத்தை கடந்த பிறகுதான் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தின் ஊடாக அவர் அந்த செலவை பார்க்கின்றார். அங்கு பார்க்கின்ற போது மேலும் கண்ணுக்கட்டிய தூரத்தில், மேலும் மிக கட்டிய தூரத்தில் காணப்படுகின்ற அந்த கோட்டலுக்கு தான் செல்லவிருப்பதாகவும், அங்கு 12 யூரோக்கள் மேலும் தேவைப்படுகிறது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன்கள் தெரிவிக்கின்றார். இந்த இடத்துல அவர்கள் கால்கள் சோர்ந்ததாகவும், தன்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லியும், தான் மிகுந்த களைப்பை உணர்வதாகவும், ஆனால் குளிர்ச்சி இல்லை என்று சொல்லியும், அவ்வளவு கடும் குளிர் இல்லை என்று சொல்லியும், அன்னமசி நகரத்தில் ஏனைய ஐரோப்பா நாடுகளைப் போன்ற குளிர்ச்சி இல்லை என்று சொல்லியும், ஆனால் நடக்க முடியாது என்று சொல்லியும், எனவே டயபெட்டிஸ் தனக்கு இருக்கிறது, அதன் காரணமாக களைப்பால் சோர்வடைந்திருக்கிறேனோ தெரியவில்லை என்று சொல்லியும் தன்னுடைய உடல்நிலை சம்பந்தமான சில கருத்துக்களை வெளியிடுகின்றார். மேலும் கட்டிய தூரத்தில் இருக்கின்ற அந்த கொட்டலுக்கு நடந்தே செல்வோம் என்று சொல்லி தன்னுடைய இறுதி சக்திகளை பயன்படுத்தி நடந்து செல்கின்றார். இந்த இடத்துல தன்னிடம் 2 பேக்குகளும் ஒரு சூட்கேஸும் இருக்கின்றது என்று சொல்லியும், இவற்றை தான் சுமந்தபடியே தான் நடந்து செல்வதாகவும் அர்ச்சுனா ராமநாதன்கள் கூறுகின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன்கள் சொல்ல வந்த விடயத்தை பலவேறு இடங்களில் அவர் சொல்லாமல் இடையில் சில விடயங்களை புகுத்தி இருக்கின்றார். எனவே இனித்தான் அவர் கூறப்போகின்றார். முக்கியமான ஒரு விடயம், உல்லாசமாக வாழ்கின்றார்களா ஐரோப்பா நாட்டுக்காரர், அதாவது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஐரோப்பா நாடுகளில் சொர்க்கபுரிகளில் வாழ்கின்றார்கள், உல்லாசமாக வாழ்கின்றார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்ற கருத்து தான் இங்குள்ளவர்களுக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு, வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கு, இலங்கையர்களுக்கு அநேகமாக முன்னர் கணிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன்கள் தெளிவுபடுத்துகின்றார். எனவே தான் தொலைபேசியில் தன்னுடைய மகனுடன் கழித்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் சுவிஸ் நாட்டில் நடந்தது என்று சொல்லியும், சுவிஸ் நாட்டில் உள்ள ஒரு பிரதான வீதியில் தான் நடந்து வருகின்ற போது தன்னுடைய மகனுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தான் கழித்து கொண்டிருந்த போது ஒரு சகோதரி தன்னை வந்து தடுத்திருந்தார் என்று சொல்லி கூறுகின்றார். அந்த சகோதரி டாக்டர் அர்ச்சுனா, நீங்கள் என்ன லைவாக போடுகின்றீர்கள், நீங்கள் லைவ் போடுகின்றதாக இருந்தால் எங்களை உங்களுடைய காணொலியில் காட்டி விட்டுறாதீர்கள், எங்களுடைய முகத்தை காட்டி விட்டுறார்கள், எனவே காணொலியை அங்காளு பக்கம் திருப்புங்கள் என்று சொல்லி ஒரு தடுப்பான ஒரு சகோதரி குரல் வந்திருக்கின்றது. எங்களை எடுத்துக்கெடுத்து விட்டுவிட்டார்கள், எங்களை காட்டாதீர்கள், எங்களுடைய முகம் உங்களுடைய காணொலியில் வரக்கூடாது, எனவே மாறிச்சாடி எங்களை போனில் காட்டி விட்டுறாதீர்கள் என்று சொல்லி அந்த சகோதரி பணிவான குரலில் கதைத்திருக்கின்றார்.
அப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார், நான் என்னுடைய மகனுடன் கோல் பண்ணி கொண்டிருக்கின்றேன், நான் லைவ் போடவில்லை, பொருங்கள் உங்களுடன் நான் கதைக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி அந்த மகனுடனான தொடர்பை துண்டித்துவிட்டு சகோதரியிடம் திரும்பி, சரி நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரியிடம் கேட்டிருக்கின்றார். நீங்கள் எங்களை பற்றி குறை கூறுகிறீர்கள், சரியான பிழை. இவ்வாறு நீங்கள் எங்களை பற்றி குறை கூறுவது சரியான பிழை. நாங்கள் விரும்பி இங்கு வரவில்லை. அதாவது ஐரோப்பா நாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்தோ அல்லது வடக்கு கிழக்கில் இருந்தோ எந்த ஒரு மக்களும் விருப்பத்துடன் இங்கு வந்து வேலை செய்யவில்லை. எனவே இங்கு நாங்கள் வந்தது மிகவும் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில்தான் வந்திருக்கின்றோம். தமிழர்களினுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் ஐரோப்பாவுக்கு வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இங்கு வந்து எங்களுடைய வேலைகளை செய்கின்ற போது நீங்கள் உங்களுடைய காணொலியில் இங்கு வந்தவர்கள் எல்லோரும் கோப்பை கழுவுகின்றார்கள், டொய்லெட்டை கழுவுகின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு தப்பான வீடியோவை உங்களுடைய காணொலியில் பதிவேற்றம் செய்திருக்கின்றீர்கள். எனவே இந்த விடயங்கள் எமக்கு மனக்கவலை அளிக்கின்றது. அப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சகோதரி கூறியிருக்கின்றார். அப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள், நான் அப்படி வீடியோ போட்டனானா, எப்போது நான் போட்டேன், அப்படி எங்கே நான் போட்டேன் என்று சொல்லி அந்த சகோதரியிடம் கேட்டுக்கின்றார். நீங்கள் வீடியோ போட்டிருக்கின்றீர்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தது என்று சொல்லியெல்லாம் நீங்கள் உங்களுடைய காணொலியில் போட்டிருக்கின்றீர்கள். எனவே இவ்வாறான தப்பான கருத்துக்களை காணொலியில் போடாதீர்கள். டாக்டர் இது சரியில்லை, டாக்டர் நீங்கள் அப்படி கதைக்காதீங்கோ, நான் அப்படி சொன்னால். அப்போது டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த சகோதரியை பார்த்து கேட்டுக்கின்றார், நான் எப்போது சொன்னேன், என்னுடன் குளறுகின்ற, என்னை பற்றி அபிப்பிராயங்களை வெளியிடுகின்ற சமூக வலையொலி தளங்களில் கூவுகின்ற கத்துகின்ற என்னுடைய எதிரிகளுக்குத்தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் ஐரோப்பாவுக்கு வந்து வேலை செய்கின்ற எல்லா தமிழர்களையும் நான் அவ்வாறு கூறவில்லை என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதற்கான பதில் ஒன்றை கூறுகின்றார். அப்போ இல்லை நீங்கள் சொல்லுவது பிழை, நாங்கள் முன்னைய காலங்களில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டுகளை நாங்கள் தர விரும்பவில்லை என்று சொல்லியும் அந்த சகோதரி கூறியிருக்கின்றார். சரி, நீங்கள் பரவாயில்லை, உங்களை பற்றி எங்கே நாங்கள் தவறாக கைத்திருக்கின்றோம் அந்த இடத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த சகோதரி, எங்களை பற்றி நீங்கள் பர்சனலாக எந்த கருத்தும் கூறவில்லை, பொதுவாக நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று சொல்லி சொல்கின்றார். இந்த இடத்துல தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள், நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளாதீர்கள், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய தனிப்பட்ட எதிரிகள் ஒரு சிலரைத்தான் அவ்வாறு கூறியிருக்கின்றேன், அவர்களைத்தான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பிறந்தது என்று சொல்லி கூறியிருக்கின்றேன், அவர்களைத்தான் சட்டிபானை கழுவுகிறது என்று சொல்லி சொல்கின்றேன், அவர்களைத்தான் டாய்லெட் கழுவுகிறது என்று சொல்லி சொல்கின்றேன், எனவே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்துல அந்த சகோதரி டாக்டர் அர்ச்சனா, நீங்கள் உண்மையில் சரியாக விளங்கி இருக்கின்றீர்களா, இங்குள்ள மக்கள் உண்மையில் லக்ஸரியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் அல்லது சொர்க்கபுரியில் வாழ்கின்றார்கள், உல்லாசமாக வாழ்கின்றார்களா என்று சொல்லி. அப்பொழுது அர்ச்சனா ராமநாதர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உண்மையில் அப்படி இல்லை. அப்போ அந்த சகோதரி சொல்லியிருக்கின்றார், எங்களுடைய இந்த வாழ்க்கை நிலைகளை, உண்மையான விடயங்களை தயவுசெய்து மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த சகோதரி கேட்டதுக்குனாங்க அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை கூறுகின்றார். அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லோரும் சொர்க்கபுரிகளாக வாழவில்லை என்று சொல்லியும் உல்லாசமாக வாழவில்லை என்று சொல்லியும் அவர்கள் பனிக்குள் இருந்து சகல கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள் என்று சொல்லியும் இதை புரிந்து கொள்ளுங்கூடா என்று சொல்லி வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களை அர்ச்சனா ராமநாதன் எச்சரிக்கின்றார். எனவே உங்களுடைய ஊர்லேயே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக வாழலாம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் நல்ல ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்த இடத்துல அந்த சகோதரி புங்குடுதீவை சேர்ந்தவர் என்று சொல்லியும் இங்கே நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்று சொன்னால் சரி வாங்க போவோம் என்று சொல்லி அர்ச்சனா கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சகோதரி எங்கே என்று கேட்டபோது யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவுக்கு போவோம், அங்கேயே வாழலாம் தானே, இங்கே குளிர் கஷ்டம் என்று சொன்னார். இல்லை டாக்டர், அப்படி இல்லை என்று சொல்லி அந்த சகோதரி சமாளித்திருக்கின்றார். எனவே ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற எல்லோரும் லக்ஸரியாக வாழ்வதில்லை என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அங்குள்ள வாழ்க்கை மிகவும் கடினமானது
கஷ்டமானது என்று சொல்லியும் அங்கு வேலை தேட முடியாது என்று சொல்லியும் எனவே அங்கு தற்போது சனத்தொகைகள் கூடியிருக்கின்றது என்று சொல்லியும் வேலையாட்களின் தொகை கூடியிருக்கின்றது சொல்லியும் வேலைக்கான கேள்விகள் குறைந்திருப்பதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார். முன்னரை போல இப்போ அப்படி இல்லை என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். நாங்கள் நினைப்பது தம்பிமார் அங்கே போய் நல்லாக வாழ்கின்றார்கள், அண்ணன்மார் அங்கே போய் நல்லாக வாழ்கின்றார்கள் என்று சொல்லி சில குடும்பங்கள் அங்கு அன்றாடம் உழைக்கின்ற அந்த பணத்தையே அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அதில் மிச்சம் பிடிப்பதற்கு கூட பணம் இல்லை. இந்த நிலையில் இலங்கையிலிருந்து அண்ணா அனுப்பவில்லை, தம்பி அனுப்பவில்லை என்று சொல்லி நீங்கள் பணத்துக்காக காத்திருப்பது தேவையற்ற ஒரு விடயம் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இலங்கைக்காரர்களை எச்சரிக்கின்றார். எனவே அங்குள்ளவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் கஷ்டமானது என்று சொல்லியும் சிலர் தங்களுடைய அந்த மாத வருமானம் மாதத்துக்கே போதாது என்று சொல்லியும் அங்கு உள்ள உண்மை நீர்களை வெளிப்படுத்துகின்றார். அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை தரத்தை வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய தாற்பயத்தை கூறுகின்ற போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பின்வருகின்ற கருத்தையும் கூறுகின்றார். தன்னுடைய தந்தை ஏன் ஐரோப்பிய நாடொன்றில் வேலை செய்ய போய் 4 வருடங்களுக்கு பிறகு ஓடி யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் என்றது இப்போதான் எனக்கு தெரிகின்றது என்று சொல்லி அங்குள்ள மக்களினுடைய உண்மையான வாழ்க்கை தாற்பயத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார். எனவே எந்த ஊர் என்றாலும் நம்மூரை போல் வருமா, யாழ்ப்பாணம் தான் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை தன்னுடைய சிறப்பான கருத்துக்களால் முறுகூட்டி இருக்கின்றார். எங்கே பல ஆயிரம் யூரோக்கள் அதாவது மேலும் அவர் கூறுகின்ற ஒரு கருத்து இங்கு லக்ஸரியாக சுகபோகமாக உல்லாசமாக வாழ்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் போராட்டத்தை வைத்துக்கொண்டு உழைத்தவர்கள், புலிகளினுடைய பெயர்களால் சம்பாதித்தவர்கள் தான் இங்கே பலர் உல்லாசமாக வாழ்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதாவது இங்கே புலிகளின் பெயர்களால் பணம் திரட்டியவர்கள் அந்த பணத்தை தங்களுடைய தேவைக்காக வைத்திருந்து பல வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் புலிகளுக்கு கடன் எடுத்து லோன் கொடுத்தவர்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள், வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், மனைவிகளை இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சரியான முறையில் அர்ச்சனா ராமநாதன் விளங்கப்படுத்துகின்றார். அதாவது புலிகளின் புலிகளின் பெயர்களால் பணத்தை மோசடி செய்தவர்கள் தான் இங்கே வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும் ஆனால் அந்த புலிகளின் போராட்டத்தை மதித்து அவர்களுக்கான அந்த பணத்தை வழங்குவதற்காக லோன் எடுத்து காசு கட்டியவர்களுடைய குடும்பங்கள் மிகவும் கஷ்டமாக வாழ்கின்றது என்று சொல்லி ஒரு உண்மை தாற்பயத்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அண்மைய நாட்களில் பெலாரஸ் நாட்டு எல்லையில் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நம்பி வெளிநாட்டு மோகத்தினால் இவர் இந்த அவல நிலையை சந்தித்திருக்கின்றார். எனவே இந்த கிளிநொச்சியில் இருந்த அந்த நபர் வெளிநாட்டுக்காக அதாவது ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக ரஷ்யாவினுடைய அயல் நாடான பெலாரஸ் நாட்டினுடைய எல்லையை தாண்டி நடுக்காட்டின் வழியே வந்து அந்த எல்லையை தாண்டுகின்ற போது பெலாரஸ் நாட்டு பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த யார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர். எனவே இவர் தேவையில்லாமல் இவ்வாறு வந்து தன்னுடைய வாழ்க்கையை அளித்திருக்கின்றார். இவர் ஒரு கணிசமான பணத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கணிசமான பணத்தையும் தன்னுடைய அரசாங்க உத்தியோகத்தையும் வைத்துக்கொண்டு ஆன்லைனில் ஒரு வேலையை தேடி யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம், நல்ல ஒரு திருமணத்தை செய்திருக்கலாம், 2 பிள்ளைகளை பெற்றிருக்கலாம். எனவே இந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்காது இப்பொழுது தானும் இறந்திருக்கின்றார். தற்செயலாக இவர் ஏற்கனவே திருமணமாக இருந்தால் அந்த மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான மோசமான சம்பவங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியும் வெளிநாட்டு மோகங்கள் உங்களுக்கு ஆபத்தை தரும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பலவேறு விடயங்களை இந்த காணொலியின் ஊடாக எமது தமிழ் மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆலோசகராக ஒரு சிறந்த ஒரு ஆலோசகராக இந்த காணொலியின் ஊடாக பல விடயங்களை தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.